சாமி கும்பாபிஷேகம் நிறைவு செய்யப்பட அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை நண்பெரும் பொழுது சார தாவித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேடி பொன்புனை மன்றுளாரும் பொற்கடல் நீழல் புக்கார் ஹரம பார்வதி பதையே அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து தன் உள்ளத்தை வைத்த அந்த குறைத்து ஆலயத்தில் அரணார் தம்மை நண்பெரும் பொழுது சார நல்ல அருமையான உத்தம வேலை வந்துச்சு உபாசம் தாவித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் அப்புறம் மகாபிஷேகம் நடத்துற கும்பாபிஷேகம் மகாபிஷேகம் ராத்திரி புஷ்பாஞ்சலி அப்புறம் திருக்கல்யாணம் பஞ்சமூர்த்தி விழா அடங்கிது பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி மண்டலாபிஷேகம் பல நாள் 48 நாள் ஒரு மண்டலம் நடக்கும் முடியலன்னா அரை மண்டலம் அது முடியல கால் மண்டலம் பரநாள் சிறநாள் பரநாள் பேணி செய்து நிறைவு பண்ணார் சுவாமி தன் திருவடியில கடைச்சிட்டார் பொன்புனை மன்றுளாடும் பொற்கடல் அந்த பொன்னம்பலத்தில் ஆடுகிறானே ஆனந்த புத்தன் தன் திருவடிக்கு அவரை அணைத்துக் கொண்டார் பொன்புனை மன்றுளாடும் பொற்கடல் நீழல் புக்கார் இப்படி ஒரு அற்புதமான யாராலும் செய்ய முடியாத செயலை செய்தார் சொல்லார் நாயனார் அவர் கிடைச்ச பரிசு சிவருமன் திருவடி பேரு மன்றாடும் கூத்தனுடைய திருவடி பேரு பொற்கடல் நீழல் சேர்ந்தார் நீண்ட சென்றடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி இந்த பாசுரத்தில் அவரை வணங்கி அடுத்து நாயனாருக்கு தோற்றுவாய் செய்கிறார் சேர்க்கிறார் நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையறாத பூசலால் பொற்றாள் போற்றி ஆண்டகை வளவர் கோமான் உலகுய அழித்த செல்வ பாண்டிமா தேவியார் தம் பாதங்கள் பரவலுற்றேன் நம பார்வதி பதையே பூசலார் பொற்றாளை வணங்குகிறேன் வணங்கினோட எனக்கு உற்சாகம் வருது அடுத்தால பாண்டிமா தேவியார் பாதங்களை பரவ மங்கையரசியாருடைய சரித்திரத்தை சொல்லி அந்த அம்மாவுடைய திருவடி வணங்க போறேன் எப்படி பாதங்கள் பரவ பெருமையான சொல்ல அந்த அம்மாவுடைய திருவடியை வணங்குறேன் பூசலார் பொற்றாள் வணங்குறேன் அந்த பூசலார் எப்படிப்பட்ட பூண்ட அன்பு இடையராது அன்பு கொஞ்சம் கூட குறையலாது அவர் நீண்ட செஞ்சடையினாருக்கு நினைப்பினால் ஆலயம் செய்தார் அவர் அன்புக்கு ஈடு இணையில்லை அந்த பூசலாருடைய பாதங்களை வணங்குகிறேன் அதன் வாயிலாக ஆண்டகை வளவர் கோமான் சோழ நாட்டு மகாராஜனுடைய புத்திரியாக அவதாரம் செய்த மங்கையரசியார் பாண்டி நாட்டு மன்னனுக்கு மணமகளாக வந்த பெருந்தகையார் உலகமெல்லாம் உயிம்பொருட்டு அந்த அம்மா மதுரைக்கு வந்தாங்க. அந்த அம்மா மதுரைக்கு வரலன்னா இன்னைக்கு மதுரை சமண சமயத்தில் இருக்கும். அவர்கள் ஞானசமுத்திர பிரபு அழைத்து வந்து சைவ ஸ்தாபனம் செய்தார் உத்தமி என்ற தாய். எனவே ஆண்டகை வடபர்பமான உலகையை அளித்த செல்வ பாண்டிமா தேவியார் என்ன அருள் மிக்க பாண்டிமா தேவியார் தம் பாதங்கள் பரவலுற்றேன். அந்த அம்மையார் பாத மலர்களை வணங்குகிறேன் என்று சொல்லி அடுத்து மங்கையரசியாருடைய அற்புதமான சரிதம் வருது. அதற்கு இங்கே அழகா முன்னுரை கூறுகிறார் சேக்கலார் பெருமான். இவ்வாறு அற்புதமாக இந்த அரிய சரித்திரம் பூசலார் நாயனார் என்ற அருமையான தலைப்பிலே உள்ள சரித்திரம் ஏறத்தாழ 18 பாடல்களோடு நிறைவுறுகிறது. ஒவ்வொரு பாடலும் இங்கு தேன் சொட்டு இந்த தமிழ் அது தேனை பலாப்பழத்தில் தேர்ந்த போட்டு அந்த மாதிரி அற்புத தமிழ். இந்த அரிய சரித்திரம் மக்களாம் நினைப்பவர் மனம் கோயிலா மனத்தில் உள்ள கோயில் தான் புறத்தில் உள்ள கோயிலோட பிரித்து அது இந்த சரித்திரத்தில் முன்னுரை. நம்ம மனத்திட்ட முடியாது, மன நம்ம மனக்கோயில் நினைச்சிடும் இந்த வீடை விட பெருசா வீடு நம்ம அடுத்த வீடு கிடையாது. இவன் 2 மாடி கட்டினான், நம்ம பேர் கூட 1 மணி மனசுனால அதான் எங்க போன்றோடு செய்யும். ஏன்னா எவனே கெடுக்கணுமோ அது மனசுனால கோயில் கட்டிடும். நாயனார்
அந்த கோயில் கட்டினதை உலக திரும்பிக்கிடுவேன் சிவபெருமானுக்கு. அந்த கோயில் கட்டின புசுராருடைய பெருமை உலக அதுக்காக தான் காடவர்கோனாகி காஞ்சி நாட்டு மன்னர் இங்க அனுப்புறேன். சாதாரண அனுப்புற ஒரு வெரி பிக் பர்சன் காடவர்கோன். அவர் எப்படிப்பட்ட கோயில் கத்தடி எல்லாரும் கோயில் கட்டிக்கிறார் கைலாசநாதர். அந்த கோயிலை கட்டின நாயன் மகாராஜாவை இங்க அனுப்புறேன். இரவு திருவிழா எப்படி பார்க்கலாம் சிவபெருமான் திருவிழா அனுப்பாங்க. ஆக நாம செய்த வெளியே சொல்லவே வேண்டாம். சாமி ஆள வச்சு சொல்ல வச்சுக்க. அதுதான் இந்த விளம்பரம் சுய விளம்பரமே கூட மாத்திரம். இத்தனை வருஷம் நம்ம செஞ்சுட்டோம் அந்த கோயில் கும்பாசம் நம்மள மாதிரி யாரும் அப்பா சுக்கநாதர்கள் அழகா இருக்கு. நான் பார்த்தேன் முடவனா பிரமாணம் இருக்கு. ஒரு காலத்துல சாமிகளுக்கும் அப்பர்களுக்கு கேப் இருக்கு. ஒரே அடுப்பு கரியெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு பிரோசனோட அழகா இருக்கு. அந்த மாதிரி மனசு அதுதான் நம்ம பூசலார் யார்ட்டுமே சொல்லல. யாரும் சொல்லலையா நான் கேட்டுக்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது என்னால யாரும் இந்த மாதிரி யாராவது செய்ய முடியுமா என்னையும் பொருளா நினைச்சு மகாராஜா அனுப்பிச்சாரு. அப்படி இருக்கு. அதுதான் நியாயமா. இதுதான் நம்ம போன்றவர்கள் தூரம் ரொம்ப தூரம் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவங்களும் நமக்கு. ஆக இப்படிப்பட்ட பூசலார் நாயனார் பிராணத்தை நாம் சிந்தித்தோம். இந்த அற்புதமான வரலாற்றை நம்முடைய 11ஆம் திருமுறையில நமது நம்பியாண்டார்கள் சுருக்கமா ஒரே பாட்டு சொல்கிறார்கள். அதையும் கண்டு நிறைவு செய்யலாம். இதுவரைக்கும் பார்த்த இவ்வளவு விஷயங்களையும் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரே பாட்டவர் சொல்ற பதும நற்போது அன்ன பாதத்து அரற்கு ஒரு கோயிலை யாம் கதுமன செய்வது என்று கொலாம் என்று கண் துயிலாது அது மனத்தே எளியோரும் நினைந்து அருள் பெற்றது என்பது புதுமன தென்றல் குலா நின்ற ஊதனில் புசலையே நம பார்வதீபதையே. திரும்பின்ற ஒரு பூசலார் நாயனார் இப்படி மனதாலே கோயில் கட்டினார அவர் பெருமைக்கு ஈடு இணையுண்டா. அதே போல மாமேஸ்வர சுவாமிகள் இந்த நாயனாருடைய அருள் வாழ்க்கையை ஒரே பாட்ட சொல்கிற விஷயத்தை கண்டு நிறைவு செய்யலாம். பொறுபெரும் தண்டக நாட்டு தொண்டை நாடு இன்னொரு பேர் தண்டக நாடு. பொறுபெரும் தண்டக நாட்டு நின்ற ஊர் வாழ் பூசரர்கோ பூசலார் குந்தியாலே இருநி நிதியம் தேடி ஆலயமும் ஆக்கி எழுந்தருள பண்ணுவதா என்னும் காலை அரண் அதனை காடவர்கோர்க்கு அருள மன்னன் அந்த அந்நகரம் அணைந்து அவ்வாறு அறிந்து தாழ விரவு மன கோயிலுரை இருத்தி அங்கன் வேண்டுவ கொண்டு இறங்கி அருள் மேவினாரே.